வணக்கம் நேர்களே, வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் சுரேந்தர். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நடிகரும் தாவேக கட்சியின் தலைவருமான திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வச்சுக்கிறாங்க. இந்த நிகழ்வை எல்லாருமே ஆக ஓகன்னு பாராட்டிக்கிற நிலையில் நமக்கு இதில் நிறைய முரண்கள் இருக்குது. இந்த முரண்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்கள் முன்னெடுத்துக்கிற இந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்றா இருக்குது. குறிப்பாக அம்பேத்கரின் கொள்கையான அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறதும், குடும்ப அரசியலை ஒழிக்க போகிறோன்னு சொல்கிறதும் பாராட்டுக்குரிய ஒன்றா இருந்தாலும் அவருடைய அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது விமர்சனத்துக்குண்டான ஒன்றா தான் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த நூல் வெளியீட்டு விழா. இந்த விழாவை பார்க்கும்போது நமக்கு இது இசை வெளியீட்டு விழாவா இல்லை அரசியல் மாநாடா அப்படிங்கிற எண்ணத்தை தான் தோன்ற வைக்கிறதே தவிர இது ஒரு நூல் வெளியீட்டு விழா அப்படிங்கிற மாதிரி பார்க்க வைக்கல. இதுக்கு மிக முக்கிய காரணம், நூலின் நாயனான அம்பேத்கரை அதிகமாக யாரும் பேசாத நிலையில் திரு விஜய் அவர்களே அதிகமாக எல்லாரும் பேசினதாகவே எனக்கு தோணுது. இது இப்போ இருக்க திரு விஜய் அவர்களே அவருக்கு கொடுத்த நேரத்தில் அதிகமான நேரத்தில் மற்ற விஷயங்களை பேசி அம்பேத்கரை பற்றிய விஷயங்களை குறைவாக பேசினதாகவே எனக்கு தோணுது. குறிப்பாக அவருக்கு 18 நிமிடம் கொடுத்திருந்த நிலையில் அவர் 6 நிமிடம் மட்டுமே அம்பேத்கர் எப்படி மக்களுக்காக போராடினார் அப்படிங்கிறதையும் மற்ற நிகழ்வுகளையும் சொல்லிவிட்டு மீதி 12 நிமிஷம் வேறு திசையில் பயணித்ததாக எனக்கு தோணுது. இது ஒரு முரணாக தெரியுது. அடுத்தது, இந்த நூல் வெளியீட்டு விழாவை திரு விஜய் அவர்களின் கையால் துவக்கி வைத்தது. அம்பேத்கரின் வழியில் நடக்கும் நிறைய நபர்கள் இருக்கும் அதே வேளையில் நேர்மையான அதிகாரிகளும் நிறைய நபர்கள் இருக்கும் நிலையில் அவர்களின் கையால் திரு விஜய் அவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருக்குது. இது ஒருவேளை அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் ஏற்பாடாக இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் விஜய் பெருந்தன்மையாக இதை மற்றவர்கள் கையால் வாங்கியிருந்தால் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பானதாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். மூன்றாவதாக, நான் நேரடியாக திமுகவையும் பிஜேபியும் எதிர்க்க வர்றேன் அப்படின்னு சொல்கிற விஜய் மக்களுக்காக களத்தில் எந்தளவு இறங்கி போராடுகிறார் அப்படின்னு என்னால் பார்க்க முடியல. என்ன காரணம்னு கேட்டோம்னா, திரு விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலான நிலையில் இதுவரை மக்கள் எத்தனையோ நிகழ்வுகளை எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சுக்கிறாங்க. இந்த மக்களுக்குண்டான போராட்டங்கள்லையோ இல்லை மக்களுக்குண்டான பிரச்சனைகள்லையோ விஜய் அவர்கள் நேரடியாக தலையிட்ட அதுக்குண்டான தீர்வுக்கு அரசுக்கு எந்த அழுத்தமும் கொடுத்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் தெரியல. எனவே இனியாவது விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக இறங்கி மக்களுக்குண்டானதை போராட்டமாகவோ வேறு வழியாகவோ அரசுக்கு வலியுறுத்தி மக்களுக்கு தேவையானதை வாங்கித்தர முன்வர வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. இது மாதிரி அவரை பாராட்டினாலுமே ஒரு சில முரண்களும் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யுது. இருந்த போதிலும் இது அத்தனையும் விஜய் அவர்கள் கலைந்து அடுத்த அரசியலை நல்ல நகர்வாக எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.